கேட்பதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எதை? கேட்பதை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். நான் என்னத்தை கேட்கிறேன், எதை கேட்கிறேன்? எல்லாத்தையும் போடுறதுக்கு இது ஒன்றும் கார்பேஜ் பின்னு கிடையாது, தேவனுடைய ஆலயம். என்ன அப்போ எதை போட வேண்டும், எதை டெலீட் பண்ணுறதா, அதை செய்ய வேண்டும் என்பதை அறிந்து நம் சரீரத்துக்கு அதை கொண்டு வர வேண்டும், ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. சத்திய வார்த்தை, சத்தியம் அறிவீர்கள், சத்தியம் விடுதலை தரும். ஆகையாலே வார்த்தைக்குள்ளே வல்லமை உண்டு, வார்த்தைக்குள்ளே ஜீவன் உண்டு. ஆகையால் தான் வார்த்தையை தேவன் பிரசிக்கும்படி இந்த பலிபீடத்தை உருவாக்கி இருக்கிறார். இந்த வென்குவர், ஏன் கனடாவிலேயே இங்கிருந்து பேசப்படுகிற சத்திய வார்த்தைகள் எந்த ஆலயத்திலும் பேசப்படவில்லை, தெரியவும் இல்லை. ஆனால் பேசப்படுகிறதான்றது மிக அரிதான செயலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்ல மாட்டீங்க? ஆமென். இங்கிருந்து எழுப்புதலை தேவன் கொண்டு வருவார் இந்த பட்டணத்துக்கு. ஸோ இந்த நாளிலே கேட்பதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அதுதான் நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நீதிமொழிகள் 8:34. நீதிமொழிகள் 8:34. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. என் வாசல் படியில் நித்தம் விழித்திருந்து, லிசன் வெரி கேர்ஃபுல்லி. என் வாசல்படி, யார் வாசப்படி? தேவன் சொல்லுகிறார். வாசப்படி நித்தமும் விழித்திருந்து, நித்தமும் என் கதவு நிலை அருகே, இந்த கதவு இருக்குல்ல, அந்த நிலை இருக்குல்ல, அந்த அருகே எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன். அப்ப யார் பாக்கியவான்? இதை செய்பவன் தான் பாக்கியவான். நான் சும்மா மனுஷன் பாக்கியவான்னு சொல்லிட்டு போக முடியாது. இதை செய்யக்கூடிய மனிதர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள், நித்திய ஜீவனுக்குள்ளே சென்று விடுவார்கள், தேவனோடு முகமுகமாய் தேவனுக்கு அருகாமையில் உட்கார்ந்து பேசுவார்கள். நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்து என் வாழ்க்கையில் அற்புதம் அடையம் செய்தார். ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் தேவனை நோக்கி ஜெபிக்கிறோம், கதறுகிறோம். அவர் இருக்கிறார், அவர்தான் செய்வார், அவர்தான் செய்தார் என்று சாட்சியும் சத்திய சொல்லுகிற நமக்குள்ளே ஒரு பலன் வர வேண்டும். என்னவென்றால் அவருடைய வருகையும் இருக்கிறது, அதுவும் உண்மை. 1000 கால ஆட்சி இருக்கிறது. அந்த 1000 கால ஆட்சியில நீங்க நான் எல்லாம் எங்க உட்கார போறோம், இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். மரிச்சா எந்த இடத்துல புதைக்கிறதுன்னு அதுக்கு பிளான் பண்ணி அப்பயே கூடாரம் வாங்கி, இடத்தையும் வாங்கி, பெட்டியையும் பார்த்து டெக்கரேஷன் பண்ணிடுறான் மனுஷன். இப்போ நவீன உலகம், அவன் புதையிற இடத்துக்கு இப்பயே பணம் சேர்த்து கட்ட ஆரம்பிச்சிடறான். அழிந்து போகிற மண்ணு புழுக்கள் சாப்பிடக்கூடிய இந்த சரீரத்துக்கு பிளானிங், டெக்கரேஷன். நித்திய ஜீவனுக்கு எங்கே பிளான், எங்கே டெக்கரேஷன்? அதை தான் நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆமென். அழியாத என் ஆத்துமாவுக்கு நான் எங்கு இடம் வாங்குகிறேன்? ஹல்லேலூயா. பரத்திலா அல்லது கவனிங்கள், வாசற்படியில் நித்தமும் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருக்கிற, எனக்காக நிற்கக்கூடிய, செவி கொடுக்கக்கூடிய. அப்ப முதல்ல காத்திருக்கணும். காத்திருக்கணும்னா என்ன? விழித்திருக்கணும். சில பேர் வந்து தூங்கிடுறது. அப்ப வசனம் சொல்லுது விழித்திருங்கள். ஹல்லேலூயா. விழித்திருங்கள். சொல்லுங்க, நான் விழித்திருப்பேன். ஆமா, தூங்கிட்டு இருக்கும்போது வருகை வந்தா போச்சு. விழித்திருப்பேன். 1. 2, விழித்திருக்கிறேன்னா தூங்காம இந்த விழித்தல் இல்லை, கண்ணு விழிச்சிருக்கும், சிந்த விழித்திருக்கணும். நல்லா விளங்கி கொள்ளணும். நீங்க சரீரத்தில் நான் சொல்லலை, உள்ளுக்குள்ள சொல்றேன். நம்ம முழிச்சுதான் இருப்போம் பார்த்துக்கிட்டு, ஆனா நம்ம சிந்தை எங்க போயிரும்? தூங்கிரும். இங்க தூங்கிரும், வேற எங்கேயாவது விழிச்சிருக்கும். அந்த விழித்திருதலை சொல்லுகிறார் ஆண்டவர். நான் கண்ண மூடி தான் இருக்கிறேன்னா தூங்குறேன்னு அர்த்தம் இல்லை, நான் உள்ள விழிச்சிருப்பேன். அதுக்காக எல்லாரும் கண்ண மூடி இருக்காதீங்க, தெரியாது நீங்க எப்படி இருக்கிறீங்க. கவனித்துக் கொள்ள வேண்டும். விழித்திருங்கள். 2வது சொல்லுகிறார். 2வது நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம வேகமாக பார்க்க வேண்டும். உள்வாங்கி செல்லுங்கள். ஏனென்றால் அப்ப அவருக்கு செவி கொடுக்கிற, அவர் வார்த்தையை கேட்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த நாளிலே நீங்கள் உரிந்து கொள்ள வேண்டும். தாவீது சொல்லும் பொழுது கூட அழகா சொல்லுகிறார், நான் ஆகாமிய கூடாரங்களில் அமர்ந்திருப்பதை இப்ப நம்ம பார்த்தோம், காட்டிலும் தேவனுடைய ஆலயத்திலே காத்திருப்பது எனக்கு மேலான கிருபை, மேலான கிருபை. அதன் கிருபையும் அதன் சந்தோஷமும் சமாதானமும் தெரியல. அதனாலதான் நம்ம வேற காரியத்துல சந்தோஷம் சமாதானம் இருக்குன்னு ஓடிடுறோம். கிடையவே கிடையாது. இதுதான் சமாதானம். கூடி இங்கு வந்து அமர்ந்து பாருங்கள்.
உங்களுக்கு இப்ப புரியாது. ஒரு காலம் வரும், அந்த நாளிலே நாம் புரிந்து கொள்வோம். அப்ப இந்த வசனத்தின் பிரகாரம் பார்க்க போனால் இந்த வார்த்தையே பாருங்க, அந்த காலங்களில் ஆலயம் நிரம்பி வெளியில் நிற்பாங்க, மைக்கில் சத்தம் கேட்டு அந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் உள்ளே வராமல் வெளியே இருப்பாங்க. அந்த ஆட்கள் இல்லை, எப்படியாவது வசனத்தை கேட்டுட்டு இன்னைக்கு என்ன ஆண்டவர் போஜனம் தர்றாருன்னு கேட்டுக்கிட்டு போவாங்க. அப்படியான ஆட்கள் இடம் இருக்க நிலையில் நிற்பாங்க. அதான் தாவீது சொல்லுகிறார், நான் எங்கேயாவது நின்று ஒரு சத்தத்தை கேட்டுட்டு போகிறேன், ஒரு வார்த்தையை உள்வாங்கிட்டு போகிறேன். ஏன்னா அவன்தான் பாக்கியவான். பாக்கியவான் என் பிள்ளைகள் சேகரித்து கொடுப்பது பிள்ளைகளுக்கு. இப்போ தான் பார்க்க போகிறோம். அப்ப நல்லா கேளுங்க, நான் வசனம் படிக்க வேண்டாம், நான் சொல்லி விடுகிறேன். தீர்க்கதரிசி வந்து வார்த்தைகளை சொன்னார்கள், தேவ மனுஷர்கள் வார்த்தையை சொன்னார்கள், தேவ பிள்ளைகள் வார்த்தையை சொன்னார்கள், தேவனை குறித்து பேசினார்கள், நாம் கேட்டோம். நான் வேதம் சொல்லுது, சிதேக்கியா ராஜா, கவனிங்க, எரேமியா தீர்க்கதரிசி போய் சிதேக்கியா ராஜாட்ட சொல்றாரு, இங்க பாரு நீ வாருக்கு போனா செத்துருவேன்னு சொல்றாரு ஆண்டவர். போகாது. ஓ அப்படியா அப்படின்னு அவன் கேட்கல. எல்லாரும் போங்கன்னு சொல்றான், ஒருத்தன் வந்து போகாதுன்ற கேட்கல. இவன் எப்ப பார்த்தாலும் எதையாவது வந்து எதிராக பேசுறது தான் அவன் பொழப்பு. பாசிட்டிவா பேசவே மாட்டான். அவன் எப்போ பார்த்தாலும் அழிஞ்சிருவ போயிருவ, பாவம் நம்ம பேசுகிறோம், பாவம் பரிசுத்தம், பாவம் பரிசுத்தம். இந்த சபையில் வந்துக்கிட்டு வேண்டாம், நம்ம அங்கே போவோம், அழகா கிருபை கிருபை கிருபன் போயிட்டாங்க நிறைய பேர் இங்கேருந்து. சில பேர்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் இந்த வசனங்கள்லாம் எங்களால் கேட்க முடியாது, அவர் நல்லவர் வல்லவர், உன்னை சீராட்டுவார் தூக்குவார், அப்படி அதை கேட்கவே அப்படியே இங்கே இருந்து போன ஆட்கள் உண்டு. ஆமாம், இன்னைக்கு கூட மற்ற காரியத்துக்கு வருவாங்க, இதுக்குள்ளே வரமாட்டாங்க. இந்த இரத்த கோட்டைக்குள்ளே சத்திய வார்த்தையின் இந்த அறைக்குள்ளே வர்றதில்லை. ஏன்னா இல்லை, எங்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளாது. அப்படிதான் இந்த ராஜா எப்போ பார்த்தாலும் தோத்துரும், தூக்கி உள்ளே போடுற ஜெயிலுக்குள்ளேன்னு சொல்லிட்டான். நீங்கள் எரேமியா புத்தகத்தை படித்து பாருங்க. தூக்கி உள்ளே போட்டாச்சு. ஆனால் தீர்க்கதரிசி ஒருவன் சொன்னான், நீ செய்கிறது தவறு, நான் சொன்ன வார்த்தை நிறைவேறிய ஆகும் என்றான். தூக்கி உள்ளே போட. அவனை யார் சொன்னது? சிதேக்கியா ராஜா. போட்டாச்சு, காரியம் முடிஞ்சது. நேபுகாத்நேச்சர் வர்றாரு, நம்மலாம் படிச்சிருப்போம். வர்றாரு, வந்து சிதேக்கியா ராஜா ஆளுகை செய்கிறாரு. அப்போ நேபுகாத் ராஜா சொல்கிறாரு, உன்னிட்ட ஒருத்தன் வந்தானாமே தீர்க்கதரிசின்னு. ஆமாம், அவன் சொன்னானாமே இப்படி நான் வருவேன், நீ தோத்துருவ, அதனால போகாதெல்லாம் சொன்னானாமே. அப்படி சொல்லி நீ கேட்கலையா? அதே மாதிரி செஞ்சான். புரியுதா உங்களுக்கு? நேபுகாத்நேச்சர் வந்து அதை போல என்ன எரேமியா தீர்க்கதரிசி சொன்னானோ அந்த வார்த்தையின் பிரகாரம் நடந்துட்டு இந்த நேபுகாத்நேச்சர் போய் அந்த எரேமியா வெளியில கொண்டு வந்து அவனுக்கு கொடுக்க வேண்டிய சன்மானத்தை கொடுத்து, கனத்தை கொடுத்து, மரியாதையை கொடுத்து, ஊழியக்காரனை கணம் பண்ணி அனுப்பி வைத்தான். நீங்கள் படித்து பாருங்கள், இவைகள் வேதத்துக்குள்ளே இருக்கிறது. அப்ப தேவனை அறியாத ஒரு புறஜாதி மனிதன் ராஜா வந்து ஒரு தேவ மனுஷனை கணம் பண்ணுகிறான். ஆனா தேவனின் நன்மையும் கிருபையும் வார்த்தையும் செய்த சிதேக்கியா ராஜா அந்த வார்த்தையை கேட்காம அவனை தூக்கி ஜெயிலில் போட்டான். இன்னைக்கு அநேக நேரங்கள் அப்படிதான். எங்கே தேவன் பேசுகிறாரோ அந்த பலிபீடத்தில் நம்ம போறதில்லை. எங்கே எங்கள் மாம்சத்துக்கு ஆரவாரமாக குதூகலமாக இருக்கிறதோ அங்கே சென்று கூட்டத்தோடு கூட்டமாக இந்தா போடுவதற்கு போய்விடுவார்கள். ஆனா எங்கு போக வேண்டும்? தேவ வார்த்தை சத்தியம் எங்கு ஒலிக்கிறதோ அங்கே போக வேண்டும். எனக்கு ஆன்லைனில் பார்த்த ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணி சொன்னார், அவருக்கு நம்ம சபை தெரியல, வேறு சபை தெரியல. அவர் ஃபோன் பண்ணி, ஐயா உங்கள் மெசேஜ் எல்லாம் கேட்குறோம் சபையில் பார்த்தாங்க. இன்னொருத்தர் ஃபோன் பண்ணார், அவர் சொன்னார், இப்படி என்ன செய்தி, விக்கிபீடியாவில் பாருங்கள், இதில் பாருங்க, அதில் பாருங்க, மானை பாருங்க, கொம்பை பாருங்க, அது இதை பாருங்க, அதை பாருங்க. என்னையா இதையெல்லாம் பிரசங்கிக்கிறதுக்கு எதுக்கு பலிபீடம்? இதைத்தான் நானே போய் பார்த்துருவேனே. அதை ஒருத்தர் வந்து நின்று ஐடென்டிஃபை பண்ணி இதை போய் பாருங்க, இதில் இப்படி எழுதியிருக்கு. இதை சொல்லுவதற்கு ஒரு ஊழியக்காரனா? இதை சொல்லுவதற்கு ஒரு ஆலயமா? இதை சொல்லுவதற்கு ஒரு பலிபீடமா? இதை சொல்லுவதற்கு ஒரு நேரமா என்று கேள்வியை வைத்தார்கள். நான் சொன்னேன், அது நம்ம சர்ச்சில் தம்பி அப்படின்னு. அப்ப கவனிங்க, தேவன் உண்மையிலே நம்ம சபையில் அப்படி பிரசங்கிக்கல. அப்ப தேவன் பலிபீடத்தில் எதை பேச வேண்டும்? ஆத்துமா. எதற்காக தன் ஜீவனை கொடுத்தார் சிலுவையிலே? நம் ஆத்துமா. எதற்காக மரணத்தை சந்தித்தார்? ஆத்துமா. எதற்காக உயிர் தெழுந்தார்? ஆத்துமா. இவை பலன்பட வேண்டும்.
இவை உற்சாகமடைய வேண்டும். அந்த காலத்திலே தீர்க்கதரிசி என்றால் யார்? கர்த்தரின் சத்தத்தை கேட்டு எச்சரிப்பை கொண்டு வந்து கொடுத்தவன் தான் தீர்க்கதரிசி. நீங்கள் வேதம் புள்ள ஆராய்ந்து பார்த்தாலும் ஒரு தீர்க்கதரிசி வந்து எதை சொன்னான்? கர்த்தரின் வருகையிலே நடக்கக்கூடிய காரியம், நாளைக்கு என்ன நடக்கும், உன் ஆபத்தை குறித்து சொன்னான், தப்பித்துக் கொள்ளும்படியாக. ஆனால் கேட்கவில்லை. 1 ராஜாக்கள் 21:25. தன் மனைவியாகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. பார்த்துக்கொள்ளுங்க, இதுவும் அதை சார்ந்த ஒன்றுதான். தன் மனைவியாக, யார் அவ பேர் என்ன? ஏசபேல். சத்தமா சொல்லுங்க. ஏசபேல். ஏசபேல் என்ன செஞ்சாங்களாம்? கர்த்தரின் பார்வைக்கு என்ன செஞ்சாங்க? பொல்லாப்பை. நல்லா கேளுங்க, அந்த காலத்தில் தீர்க்கதரிசி வந்து உனக்கு கார் பங்களா கிடைக்கும், வீடு கிடைக்கும், ரோடு போடுவேன் அதெல்லாம் சொல்லல. கர்த்தரின் சத்தத்தை குறித்தே பேசினார்கள். தேவ சத்தத்தை வாங்கி கொண்டு வந்து பேசினார்கள். ஏன்? அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை குறித்து கவலைப்படவில்லை. தங்களின் பெருமைகள், தங்களுடைய பண வீரியங்கள், தங்களுடைய ஆடம்பரம் இவைகளுக்காக நிற்கவில்லை. தேவனுக்காக மாத்திரம் நின்று தேவனுக்காக மரித்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்தார்கள். அல்லேலூயா. அதுதான் தீர்க்கதரிசி, அதுதான் வெளிப்பாடு. இன்னைக்கு தீர்க்கதரிசி என்ன? கை தட்டுங்க. இப்போ உங்களுக்கு பாருங்க, அடுத்த நாள் பேங்க்ல இவ்வளோ காசு எங்க? இதெல்லாம் எழுதவே இல்லை வேதத்தில். காசு 10,000 பேங்க்ல விழுதுன்னா அது விழுந்துருச்சு, அதோடைய நம்பர் என்னப்பா, கல்லர் ஓட்டை, இது எங்கே போய் எது பேசுறது தெரியல. ஆனால் என்ன? என் வயிறு நிறையுது. அவர்கள் சாமி வயிறு. நம்ம ஆண்டவர் அண்ட சராசத்தையும் படைத்தவர். அவர் எதை பேசுவார்? உங்கள் பிரச்சனை, உங்களுக்கு தெரியாத பள்ளங்கள் வருகிறதில்ல, அதை குறித்து எச்சரிப்பு கொடுப்பார். அதிலிருந்து மனம் திரும்பிக்கொள், நீ என் ஜீவனுக்குள்ளாக நுழைந்து விடு என்பதுதான் தேவ கிருபை. அல்லேலூயா. அதுதான் கிருபை. நாளான்னைக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல அடுத்த வருஷம் இந்நேரம் இந்த நொடி பொழுது உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கை தராரம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு தெரியும். அதனால் அவர் பேசுகிற தேவன் அதை குறித்து வெளிப்பாட்டை கொடுப்பார். அதுதான் தீர்க்கதரிசனம். அல்லேலூயா. அப்ப இந்த எசபேல் என்னக்கூடிய இந்த லேடியை பாருங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, தன் கணவன்கிட்ட போய், ஓகே சுருக்கமாக பார்த்தா இவங்க இந்த என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஆகாப் என்று ஒருத்தர் இருந்தார், அவருடைய மனைவி தான் இந்த எசபேல். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஆகாப் ராஜாவாக இருந்த நாட்களிலே எலியாவும் இந்த காலத்தில் இருக்கார். நீங்கள் யார் பைபிள் ஸ்டடிக்கு வந்தீங்கன்னு தெரியல. இந்த புதன்கிழமை 8 மணிக்கு மென்ஸ் இருக்குது, கலந்து கொள்ளலை யாருமே சிறையில் இருந்து. பட் இதை படிப்பீங்கன்னா 2ஆக பிரிச்சிருக்கிறோம். கிங்டம் ஆஃப் இஸ்ரேலுடைய ராஜாக்கள், யூதர்களுடைய ராஜாக்கள். இவர்கள் காலத்தில் வந்த தீர்க்கதரிசி, இவர்கள் காலத்தில் வந்த தீர்க்கதரிசி. இங்கே தேவன் என்ன சொன்னார், இங்கே என்ன சொன்னார், எப்படி தேவ இவைகளை குறித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போ தான் இந்த இதெல்லாம் புரியும், எங்கே எப்போ என்ன நடந்துச்சுன்னு. இல்லாட்டி புரிதல் மிக கடினம். அப்போ கவனிங்க, இந்த ஆகாப்பிடத்தில் இருக்கக்கூடிய இந்த மனைவி சொல்லுகிறாள், ஆகாப்புக்கு வந்து இப்போ ஒரு திராட்சை தோட்டம் வந்து அவருக்கு தேவை. ஒருத்தருடைய இவன் யாரு, நாகோத்துடைய திராட்சை தோட்டத்தின் மேலே ஆசை வந்துருச்சு ஆகாப்புக்கு. அதை எனக்கு தான்னு கேட்குறான், இவன் கொடுக்க மாட்டேன்றான். நல்லா கவனிங்க, அந்த தோட்டத்தை கொடுக்கல. ஒரு காரோ பச்சை என்னத்தையோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க, அவன் கொடுக்கல. இவர் சோர்ந்து போய் படுத்துருக்கிறான். மனைவி வர்றா, என்னப்பா? இல்லை எனக்கு அவன் தரல. அவன் தரலையா? இரு நான் தர வைக்கிறேன். எப்படி? இரு, ஒரு கடிதத்தை எழுதுறா. யாருக்கு? மூப்பர்களுக்கு. இங்கே கவனிங்க, நீங்கள் ஃபேஸ்புக்கில் எழுதுறதில்ல, அவள் கடிதத்தை எழுதி என்ன பண்ணுறா, கடிதத்தில் எழுதி அனுப்புகிறா மூப்பர்களுக்கு. இந்த மாதிரி அவனை வந்து இன்னைக்கு உபவாச கூட்டம் இருக்குன்னு கூப்பிட்டு, பரிசுத்தப்படுத்தணும்னு கூப்பிட்டு, நாகோத்தை கூப்பிட்டு நடுவில் நுப்பாட்டி, நீங்கள் சொல்லுங்க அவன் வருவான். வந்தோடனே இவன் தேவனுக்கு தூசண வார்த்தை சொன்னான், ஊழியக்காரன் இதை பண்ணினா, ராஜாக்கிழமை இப்படி எதையாவது சொல்லி கல்லெறிஞ்சு அவனை கொண்டுருங்க அப்படின்னு. அதே போல் லெட்டர் எழுதினோன்னா மூப்பர்கள் பார்க்குறாங்க, ரைட்டு, அவன் வந்து நடுவில் நிற்கிறான். அவன்கிட்ட சொல்கிறாங்க, இன்றைக்கி நம்ம வா தரிசிக்கலான்னு. அவன் வந்து நிற்கிறான், விஷயம் தெரியல. 2 பேர் அவனுக்கு பொய் சாட்சி சொல்லி அந்த இடத்துல அவனை கொண்டுடுறாங்க. கொண்ட பிறகு இந்த திராட்சை தோட்டத்தை இந்த மனைவி எசபேல் எடுத்து யாருக்கு கொடுக்குறா? தன் கணவனாகிய ஆகாப்புக்கு. மிக சந்தோஷம் இல்லையா? ஸ்மார்ட் மூவிங் நம்ம சொல்கிறது. கொலை திருடுறான். இன்னைக்கு திருடிட்டு ஸ்மார்ட் மூவிங்க. ஆமாம், எல்லாம் அப்படிதான் இருக்கும், முடிவிலே வேற மாதிரி இருக்கும். அப்பொழுது எலியா வருகிறார். எலியா வந்து சொல்லுகிறார், பாருங்க
1 ராஜா 23 24 படிங்களேன். 25 படித்தோம், 23 24 பாருங்க. ஏசபேலை குறித்து கர்த்தர், நாய்கள் ஏசபேலை யெஸ்ரயேலின் மதில் அருகே தின்னும், ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார். இப்ப தேவன் என்ன செய்கிறார்? தீர்க்கதரிசி அனுப்புறாரு. என்ன பாவம் செஞ்சுட்டான், அதை குறித்து போய் சொல்லுன்றான். அப்ப தீர்க்கதரிசி எதற்காக வரப்பட்டார்? அவன் செய்த பாவத்தை குறித்து உணர்த்தும்படி. அப்போ வந்து சொல்கிறான். உடனே இவன் என்ன தெரியுமா, இப்போ ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். இவன் என்ன பண்ணுறான்னா, தீர்க்கதரிசி எலியா வந்து வானத்தை அடைச்சார் மழை வராமல். அப்போ மழை வருது திருப்பி. அப்போ கூட தேவனுடைய அந்த பலன் தெரிகிறது, தேவ வழிநடத்துதல் தெரிகிறது. கர்த்தர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார் என்று ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். அங்கே இவவும் இருக்கிறார் அந்த யெசபேல். ஆனால் அதை பார்த்து கூட உன் மனம் திரும்பவில்லை. அவ்வளவு தீர்க்கதரிசிய எலியா தீர்க்கதரிசி சங்கரித்தார். சங்கரிக்கும் போது இதை கேட்டு பார்த்துட்டு அவன் என்ன சொல்றான்னா, இதே போல ஒரு நாள் உன்னையும் நான் பழி வாங்குவேன், வெட்டுவேன் அப்படின்னு இந்த யெசபேல் லேடி யாருக்கு சொல்றாங்க? எலியாவுக்கு. எலியா கேட்டுட்டே போயிட்டு தான் இந்த வார்த்தையை சொல்றாரு. சொன்ன உன்னையே ஒரு நாள் உன் சரீரத்தின் ரத்தத்தை நாய்கள் நக்கும், நாய்கள் தின்னும்னாரு. வசனம் கொடுத்தாரு தீர்க்கதரிசி. போயிட்டாரு. இந்த அம்மா உடனே கோவப்பட்டு அவனை கொலை செய்யணும், வெட்டணுன்ற பார்வையில் தெரிகிறாங்க. இவ்வளவும் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது கடைசியாக இந்த நாகோத்தோடைய திராட்சை தோட்ட விஷயத்தில் இந்த அம்மா தலையிட்டு இப்படி ஒரு வேட்டை செஞ்சாங்க. செஞ்சோன்னே இவங்க ஊழியக்காரங்களை பயமுறுத்துவது, நீ இதை செஞ்சா உன்னை இது பண்ணுவேன், நீ இங்கே போனா உன்னை அது பண்ணுவேன், இது பண்ணுவேன் என்று பயமுறுத்தினாள். நாளோறும் கர்த்தரோட பிள்ளைகளுக்கு எதிர்த்து நின்றாள். தேவ சித்தத்தை செய்யாதபடி தடுத்து நின்றாள். கர்த்தருடைய காரியத்தை செய்வதில் தடையூறாக நின்றாள். ஆகாப் என்பவன் நல்லவன், ஆனால் இவளுக்கு தன்னை விற்று போட்டு விட்டான். யாரு? ராஜா ஆகாப் தன் மனைவியின் பேச்சுக்கு தன்னை வித்து போட்டான் என்று வசனம் சொல்லுகிறது. தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை மனைவியிடத்தில் கொடுத்து விட்டான். ஆகையால் தான் அவனும் விழுந்தான். இப்ப என்ன நடக்குது? இப்படியே அவள் பண்ணி கொண்டிருக்கும் போது எலியா எழுந்து வந்து சொன்னான், ஒரு நாள் உன்னை நாய்கள் தின்னும், இதுதான் வார்த்தை என்று போய்த்தான். அப்ப கவனிங்க, இப்படிதான் தீர்க்கதரிசி, இதுதான் வார்த்தை. இதை கேட்ட உடனே இவள் மனம் திரும்பி தேவனிடத்தில் கதறல. ஆனா யாரு கதறினா? ஆகாப் கணவன் மனம் திரும்பி தேவனிடத்திலே கதறினான். அதனாலதான் பாருங்க 1 ராஜா 21 கடைசி படிங்க. கடைசியில, ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன். கவனியுங்கள், இவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. தேவனே என்று தன்னை தாழ்த்தி தன்னை ஒப்படைத்து மனம் திரும்பி தன்னை மாற்றிக்கொண்டான். ஒரு விஷயம் உங்களை ஆளுகை செய்கிறது, தேவனை விட்டு பிரிக்கிறது, சிந்தையிலே அது வருகிறது என்றால் அதை தாழ்த்தி கொடுத்து, நான் ஒன்றுமில்லை, நான் சிறுவன், நான் பெருமைப்பட்டவன், நான் நிர்வாணி, ஆண்டவரே எனக்குள் வந்து இந்த காரியத்தை எடுத்து போடுங்கள் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அப்பொழுது தேவனுடைய ஆவி இறக்கப்பட்டு உங்களை அறியாமல் அவைகளை எடுத்து எறிந்து விடுவார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எலியாவை பார்த்து, அவன் இதை பண்ணிட்டான் எனக்கு, அதனால நான் அவனை அழிக்க முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் நீதியின் தேவன். ஆமென் சொன்னாரு. கர்த்தருக்கு கனம் கொடுக்கணும். நம்ம வேலை செய்கிற பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பின்னால் இருக்க L4 L5 பெண்ட் ஆயிரும். கர்த்தருக்கு பண்றதில்லை. இங்கே நடக்கிற காரியத்தை கேளுங்க. உடனே தன்னை தாழ்த்தி, இங்கே நீங்கள் பார்க்கக்கூடாது, எப்போ பார்த்தாலும் ஆணே சொல்கிறான் பெண்ணே சொல்கிறான். நல்லா கேளுங்க, இது மனைவியாக எடுத்துக்குங்க, அதை கணவனாக வச்சுக்கோங்க. இங்கே கவனிங்க, போய் தாழ்த்தி ஒப்படைச்ச உடனே ஆண்டவர் இறங்குறார் எலியாட்ட, அவனை விட்டுரு. ஆனால் உன்னை சொல்லிட்டார் பார்த்தீங்களா, இங்கே என்ன சொல்கிறாரு? அவனை நான் விட்டுறேன், அவன் தாழ்த்தி தன்னை ஒப்படைச்சிட்டான். ஆனால் இந்த காரியத்தை பண்ணுவதற்கு அவன் உடனடியாக இருந்ததுனால இதன் தண்டனையை கொண்டு வருவேன். எங்கே கொண்டு வருவேன்? பார்த்தீங்களா? தட்ஸ் த கேரக்டர் ஆஃப் அவர் லார்ட். அவருடைய கேரக்டர் புரிஞ்சுக்க முடியாது. இப்போ நீ விழுந்ததுனால நான் நீதி செலுத்தணும், ஆனால் நீ பண்ண காரியத்தும் உனக்கு இருக்கு. ரைட், இவனை விட்டுரு இல்லையா? பார்த்தீங்களா? இதுதான் தீர்க்கதரிசி. அப்போ இதுதான் வார்த்தை. இப்போ என்ன கேட்கணும்? ஒப்படைச்சிடணும். ஒப்படைச்சு அவன் தப்பிச்சுக்கிட்டான். இப்போ இந்த யெசபேல் என்ன பண்ணுறாங்க? இந்த காரியத்தை பண்ணினோன்னே வடக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே போய் 2 ராஜாக்கள் 9:30-37 பாருங்க சுருக்கமா.
யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான். அதை ஏசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்து, இன்னது ஏசபேல் என்று சொல்லக்கூடாதபடிக்கு ஏசபேலின் பிரேதம் இஸ்ரவேலின் நிலத்திலே வயல்வெளியின் மேல் போடும் எருவை போல் ஆகும் என்று சொன்னாரே என்றான். அப்படியே யெகூ ஒலிமுக வாசலில் வந்தபோது அவள் தன் ஆண்டவனை கொன்ற செம்மறி சேமம் அடைந்தானா என்றாள். அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து, என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்டதற்கு 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள். அப்பொழுது அவன், அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படியே அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய இரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெறித்தது. அவன் அவளை மிதித்து கொண்டு உள்ளே போய் புசித்து குடித்த பின்பு, நீங்கள் போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள், அவள் ஒரு ராஜகுமாரத்தி என்றான். அவர்கள் அவளை அடக்கம் பண்ண போகிற போது அவளுடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ளங்கைகளையுமே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. ஆகையால் அவர்கள் திரும்ப வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவள், போதுமா, இது கர்த்தர் நியமித்தபடி நடந்தது, நாய்கள் வந்து சாப்பிட்டு. எதுக்காக இவ்வளவு படித்தோம் அப்படின்னு சொன்னால், அன்று சொன்ன, நீங்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும், தேவ பிள்ளைகளை புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு வசனத்துக்கும் இன்னொரு வசனத்துக்கும் 1 வருஷம் 1 மாதம் 1 இயர் 10 வருஷம் கூட கேப் இருக்கும். இதெல்லாம் சம்பவம்லாம் அடுத்தடுத்து நடந்தது இல்லை. பட்டுன்னு தேவன் இறங்கி தண்டனை கொடுக்கவில்லை. வெகு காலம் விட்டு இருக்கிறார். ஒரு வசனத்துக்கும் ஒரு வசனத்துக்கும் இடையிலே 1 வருஷம் 2 வருடம் 5 வருடம் 10 வருஷ காலங்களும் உண்டு. ஆகையால நம்ம படிக்கும் பொழுது எல்லாம் அடுத்தடுத்து நடந்ததில்லை. அவர் விடுறாரு, நிறைய நாட்கள் விட்டார். இந்த வசனத்துக்கும் அவள் மரிப்பதற்கும் பல ஆண்டுகள் உண்டு, பல மாதங்கள் உண்டு, பல நாட்கள் உண்டு. அவ்வளவும் விட்டு தேவன் பார்த்தார், பொறுமையோடு இருந்தார், கிருபையோடு இருந்தார், ஆள்களை அனுப்பினார், எல்லாம் சொன்னார், எல்லாம் செய்தார். அவள் கேட்கவில்லை. சொன்ன வார்த்தை நடந்தது. எலியா சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறத்தான் வேண்டும். ஏன்? யோனா தீர்க்கதரிசி சொன்னது நிறைவேறத்தானே வேணும், ஆனால் நிறைவேறலை. ஏன்? எதுக்காக நிறைவேறலை? அவர்கள் தங்களை தாழ்த்தி தேவனிடத்தில் ஒப்படைத்தார்கள். அந்த தரிசனம் நல்ல தரிசனம் அல்ல, அது மாறாக இருந்ததினால் நல்லதையே தேவன் பார்க்கிறார். அல்ல, இந்த இடத்துல கவனிக்க வேண்டும். இதை நடத்தி அவளுடைய சரீரம் நாய்கள் வந்து சாப்பிட்டு சொன்ன வார்த்தை நிறைவேறு. எதுக்காக இதை சொல்லுகிறேன் என்றால், வார்த்தைகள் உள்ளே போக வேண்டும். அது பேதுருவை பார்ப்போம் சுருக்கமா, டைம் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஸ்தோத்திரம். அதாவது பேதுரு வாழ்க்கையில அந்த வசனத்தை படிங்களேன். பேதுரு வலையை போடும் பொழுது என்ன நடந்துச்சு? மீன் வரல. இயேசு வந்து என்ன சொல்றாரு? சொல்லுங்க, என்ன சொன்னாரு? திருப்பி போடுனாரு. போட்டோன்னு என்னாச்சு? வசனம் அனுப்பியிருக்கேன், படிங்கம்மா. அதுக்கு பேதுரு சொன்ன வார்த்தை இயேசுவுக்கு என்ன சொன்னார்? அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுதும் இல்ல பேதுரு ஸ்ட்ரைட்டா ஜீசஸ் என்ன சொல்றாரு? மீனை பிடித்த பின்பு, நான் பாவியாகிய மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். என்ன சொன்னார்? இப்ப பாவியான மனுஷன், நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போங்க. ஆனா இயேசு போகல. அவன் தன்னை தாழ்த்தி தன் பாவத்தை ஒப்படைத்தான். அவன் புரிந்து கொண்டான், இந்த மெசியா யாரு, இந்த இயேசு யாரு, புரிந்து கொண்டான். அப்பதான் கேட்கிறாரு, சீமோன் பேதுருவே, என்ன கேட்டாரு? நீ என்னை நேசிக்கிறாயா? எத்தனை தடவை கேட்டாரு? சொல்லுங்க, இது ஏற்கனவே நம்ம பார்த்த காரியங்கள். 3 தடவை கேட்டாரு. 3ஆவது தடவை பேதுரு என்ன சொன்னான்? படிங்கம்மா அந்த வார்த்தையை. 3ஆவது தடவை பேதுரு என்ன சொல்லுகிறார் இயேசுவின் இடத்திலே? 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இதுதான் நம்மளுக்கு தேவை. நம்ம கேட்டது என்ன? நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிந்திருக்கிறீர். 2 தடவை. 3ஆவது தடவை கொடுக்கிறார் பாரு. என்ன தெரியுமா? 2 தடவை ஆண்டவர் கேட்கிறாரு, என்னை நேசிக்கிறியா, என்னை நேசிக்கிறியா. 3ஆவது தடவை அந்த வார்த்தை அவருக்குள்ள போன உடனே அவன் இருதயத்துக்குள்ளே மாற்றம் வந்தது. அவன் புரிந்து கொண்டான், நான் எப்படிப்பட்ட மனிதன், நான் பாவ சிந்தை உள்ள பாவ சரீரம் உள்ள மனிதன். அவன் புரிந்து கொண்டு சொல்லுகிறான், தேவனே, என்னை உங்களுக்கு தெரியுமே ஆண்டவரே, நான் யார் என்று உங்களுக்கு தெரியாதா? அவன் தன்னை தாழ்த்தி மனம் திரும்பி சொல்லுகிற ஒரு வார்த்தை. இதை குறித்து இன்னும் விவரமா நம்ம பார்க்கலாம். சொல்லும் பொழுதுதான் தேவன் சொல்லுகிறார், அவர் வார்த்தையை கேட்டு இங்கே பேசுகிற இந்த வார்த்தைகளை உள்வாங்கி நீங்கள் எடுத்துக்கொண்டு போகும் பொழுது
அல்லேலூயா. அப்பொழுது பேதுருக்கு அவர் கொடுத்தது என்ன தெரியுமா? அவருடைய ஊழியத்தை பேதுரு கையில கொடுத்து சொல்றாரு, என் ஜனங்களை நீ மேய்ப்பாயாக. அல்லேலூயா. முதல் பிரசங்கத்தில் எத்தனை பேர் பேதுருவின் வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்பட்டார்கள்? 3000 பேர். அடுத்து 4000 பேர். இவ்வளவு பேரும் ரட்சிக்கப்பட்டது எப்படி? இங்கே தேவ வார்த்தையை உள்வாங்கி அதற்காக தன்னை மனம் மாற்றிக்கொண்டு தேவ சமூகத்தில் ஒப்படைத்த ஒரு காரியத்தினால் தான் தேவன் இவ்வளவு விலையேறப்பட்ட ஆத்துமாவை ஆதாயம் செய்யக்கூடிய ஒரு பொறுப்பை பேதுருவினிடத்தில் கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப புரியுதா? தேவ வார்த்தையை நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். எதை கேட்கிறோம் என்பது மிக முக்கியம். ஆகையாலே தேவ பிள்ளைகள் நம்ம எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய வசனத்தை கேட்டு நம் உள்வாங்கி கொண்டு போகும் பொழுது, நீங்கள் செய்கிறதுனால் நீங்கள் தேவனிடத்தில் வாழ்கிற வாழ்க்கை நிமித்தம் அதன் ஐஸ்வர்யத்தை உங்கள் பிள்ளைகளுக்கும் தேவன் தருகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு போங்க. இன்னைக்கு கூட இந்த சபையில கொடுக்கிற பிரசங்கத்தை கேட்டு அதற்கு நன்றி சொல்லி போகிற கூட்டத்தையும் இதுக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆகையாலே நான் சொன்ன இந்த காரியங்கள் உங்கள் நினைவுக்குள்ளே இருக்கட்டும். தேவ வசனமானது உங்களை விடுதலையாக்கி உங்களை வாழ வைத்து ஜீவனை கொடுத்து நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போகிற ஒரு வல்லமை உள்ள ஜீவ வார்த்தை. ஆகையாலே நம் ஆண்டவரை நோக்கி, கிருபை இரக்கம் நிறைந்த தகப்பனே, இந்த வார்த்தைகள் பேசட்டும். இன்னும் நேரங்களை எங்களை வாக்கிய செய்யுங்க ஆண்டவரே. உம்மை குறித்து இன்னும் ஆராய்ந்து பார்க்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பாடலை பாடும் பொழுது தேவனுக்காக காணிக்கை செலுத்தி